அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு இது சம்பந்தமான இந்த வீடியோன்னு சொன்னால், அந்த இலங்கையில் வந்து அண்மை காலமாக வாகனங்களுக்கான இறக்குமதி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யாவர் மறந்த ஒரு விடயம் உண்டு. அந்த ரீதியில் கடந்த ஏறத்தாழ 4-5 வருடங்களாக இறக்குமதி என்று இருந்த வாகனங்கள் தற்பொழுது இறக்குமதிக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஆனால் அந்த இறக்குமதியை தொடர்ந்து வாகனங்களின் விலைகள் வந்து தினம் தினம் சமூக ஊடகங்களில் பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் வியப்பாக இருக்கிறது. வந்து அண்மை காலமாக 4 சக்கர வாகனங்கள் பலவற்றின் விலைகள், குறிப்பாக மகிழுந்து காரின் விலைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் வந்து முச்சக்கர வண்டிகளுக்கான விலைகள் வந்திருக்குது. உண்மையிலே ஒரு பார்க்கும்பொழுது மிகவும் வியப்பாக இருக்குது. இலங்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற விஷயம்தான் உண்மையை விலங்கையில் வந்து முச்சக்கர வண்டி ஒன்று வந்து 2 மில்லியன் இலங்கை காசில் 21 லட்சம் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையிலே அந்த முச்சக்கர வண்டியின் இந்தியா விலை வந்து நான் நேரடியாக இந்தியாவில் சென்ற நேரம் இந்தியாவில் ஒரு ஓட்டோ ஷோரூமில் விசாரித்த நேரம் இந்தியாவோட அந்த ப்ரைஸ் வந்து 2.6 lakhs, அதாவது 2,60,000 ரூபாய் இந்திய பெறுமதியான ஒரு ஓட்டோ இலங்கையில் வந்து 21 லட்சத்துக்கு ஏறத்தாழ 10 மடங்கு விலையான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான நாட்டின் விலைகள் மாதிரி எனக்கு இது தெரியவில்லை. அதே போலத்தான் 4 சக்கர வாகனங்கள், குறிப்பாக காரின் பெறுமதி எல்லாம் வந்து பல மடங்கு, ஏறத்தாழ 10 மடங்குக்கு மேற்பட்ட விலைகளில். உண்மையிலே அண்மையில் கூட அந்த விலைகளை வெளியிட்ட உடனே வந்து முன்னணி கார் விற்பனை நிலையமான ஜப்பானின் டொயோட்டா நிறுவனம் தனது கார் இறக்குமதிகளை வந்து இங்கு தடை செய்வதாக கூட அறிவித்திருந்தது. தடை செய்வதாக தற்காலிகமாக அதனை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தது. ஏனென்று சொன்னால், எந்த ஒரு வாகன இறக்குமதி நிறுவனங்களும் அல்லது வாகன உற்பத்தி நிறுவனங்களும் சர்வதேச ரீதியில் வந்து தங்கள் விலைகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால்தான் அவர்களுக்கான ஒரு மதிப்பினை தொடர்ச்சியாக பேண முடியும். அந்த நிலைமையில் உண்மையிலேயே இலங்கையில் வந்து ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான வாகனம் வந்து அதன் உண்மையான உற்பத்தி விலை வந்து ஜப்பானில் வந்து உண்மையிலே 10 லட்சம் கூட இருக்க போவதில்லை. அதனால் வந்து இவ்வாறாக பல மடங்கு விற்பனையில் இருக்கும் பொழுது அது சம்பந்தமாக டொயோட்டா நிறுவனம் தனது அதிருப்தியை தெரிவித்து அண்மையில் அதற்கான சில கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தது நாங்கள் அறிந்த விடயம்தான். எனவே வந்து இந்த இலங்கை அரசாங்கம் வந்து பொருளாதார ரீதியில் இலங்கையை இன்னும் அணுக வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. வந்து இவ்வாறாக இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கின்ற பல நாடுகள் வந்து இவ்வாறான விலைகளை தீர்மானிப்பதில்லை.